கடைசியாக ஒரு வாரம் இருக்கும். வீட்டு நிகழ்வாக பேசினது தான். அவன் இதுவரை என்னை அண்ணன்னு கூப்பிட மாட்டான், கூப்பிட்டதும் இல்லை. எனக்கு அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் வித்தியாசம். என்னப்பா சொல்லுப்பா அப்படி தான். இப்போ தான் அந்த வார்த்தைகள் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கு. கடைசியாக அவன் ஆஸ்பத்திரியில் பேசின வார்த்தைகள் தான் ரொம்ப. எப்போவுமே வீட்டில் தூக்கம் வரலையும்பான், ஆஸ்பத்திரியில் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன்ட்டுருக்கான். செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 8 மணிக்கு, நான் 10 மணிக்கு அவனை பார்க்குறேன். நான் பார்க்கையில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டான். அதுதான் அவன் பேசின கடைசி வார்த்தை. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய ஐயா இளையராஜா அவர்களுடைய நிகழ்வில் அவன் தமிழகத்தினுடைய முதல்வரையும் உச்சம் பெற்ற நடிகர்களான மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் சாரையும் கமல் சாரையும் சிஎம் சாரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கான். அப்போ அவனுக்குள்ளே ஏதோ ஒரு நிகழ்வு தெரிஞ்சிச்சான்னு தெரில, நம்ம இன்னும் ஒரு 4 நாளில் இறக்க போகிறோம் அப்படின்னு. இறைவனுக்கு தான் தெரியும். நேற்று வந்த மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சருக்கும் வந்துக்கிட்டு இருக்க திரைத்துறையினருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி. கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கையில் மதுரை எஸ்ஐன் சரஸ்வதி நாராயண் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் மொட்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1996 காலகட்டம். ஆளவந்தான் படத்துக்காக எங்களுக்கு பகீர் அந்த காலகட்டத்தில் வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் இறந்தால் தான் மொட்டை போடுவோம், அல்லது கோயிலுக்கு போனவங்க மொட்டை போடுவோம். என்னடா மொட்டை போட்டுக்கன்னா, கமல் சார் மேலே பை பர்த்தில் இருந்து அவன் ஒரு வெறியன்னு தான் சொல்லணும். ஆளவந்தான் சாங்குக்காக மொட்டை போட்டேன் அப்படின்னா, சரி இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக அந்த ஷோக்கு போயிருந்தேன். ஒரு 4 மாடி கட்டடத்துக்கு மேலே நிற்பான். அந்த வில்லன் கமலஹாசனுடைய கெட்டப்பில் ஒரு ஃபோக்கஸ் லைட்டு போட்டு இறக்குவாங்க. இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவளை இறக்கையில் எதுக்கு இவன் இவ்வளவு கஷ்டப்படுறான். உண்மையிலே குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை சார்ந்து பொருளாதாரத்திலும் தண்ணீர் அடைந்த குடும்பம் தான். ஏற்றத்தாழ்வுங்கிறது பொருளாதாரத்தில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இறக்கமான காலகட்டம். இவன் இதுக்காக பணத்துக்காக போயிருக்கானா இல்லை கலைக்காக நோக்கி போயிருக்கானங்கையில் அவன் முழுக்க கலை தான் அப்படிமா. இன்னும் பேசிக்காக சொல்லணும்னா, தாத்தா தியாகராஜ பாதுகிட்ட இருந்தார். என்னுடைய அத்தை வந்து கேபி சுந்தரம்பாள்கிட்ட இருந்தாங்க. ஸோ அந்த பிளட்டு தான் அவன்கிட்டையும் வந்தது. அதில் உச்சந்தொட்டான். இப்போ நானும் அதுக்குள்ளே தான் இருக்கோம், ஹோல் ஃபேமிலியும் அதுக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ அந்த கலை ஆர்வங்கிறது அவனுக்கு அங்கேருந்து வந்தது. அந்த காலகட்டத்தில் யாரும் போடாத ஒரு டான்ஸை பெயிண்ட் பண்ணுவான் உடம்பு முழுக்க. ஜிம்னாஸ்டிக்கில் அவன் மிஸ்டர் இந்தியா வர போயிட்டு வந்தேன், மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் யூனிவர்சிட்டி எல்லாம் வாங்கினவன். அதனால் அந்த ரோபோ டான்ஸை வந்து தன்னுடைய ஜிம்னாஸ்டிக்கில் மக்கள்கிட்ட கொண்டு போச்சுஞ்சான். அதுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணுவான் ஒயிட்டில். அந்த ஒரு பெயிண்ட்டுக்கு தான் ஏறுவான் ஸ்டேஜ். அவன் பெர்ஃபார்மன்ஸ் என்னமோ ஒரு 6 நிமிஷம் இருக்கும். ஆனால் அந்த பெயிண்ட்டு போட்டு அவன் இறங்குறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகும். மொத்த டான்ஸர்ஸும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் களைச்சி வீடு வந்து குளித்து. இவனுக்கு இன்றைக்கி வந்த நோய்க்கோடு அது ஒரு பேஸ் காரணமாக கூட இருக்கலாம். அவ்வளோ அலுமினிய பவுடர் அவன் உடம்புல பூசியிருப்பான். அங்கேருந்து தான் அவனுடைய கலைப்பயணம் ஆரம்பித்தது. அந்த ரோபோ டான்ஸை அன்னைக்கு யாருமே போடலை, இன்றைக்கி நிறைய நண்பர்கள் பண்ணுறாங்க. அதனால் அவனுக்கு ரோபோங்கிற அடையாளம் அங்கேருந்து கிடச்சிது.